டேய் பிஸ்டோ பிரமா படிப்பு கல்வியில் இளமுச்சம்பழம் கனி இன்னைக்கு எரிதார் எரிஞ்சு நாசம் பண்ணி விட்ருவார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி எல்லாம் நாசமாகி பித்து பிடிச்சி கிறுக்கு பிடிக்க விட்ருவார். கிறுக்கு லூசு போட்டாரா, இப்போ மானிட பிறவியை லூசு பிடிக்க விடுவார். லூசு பிடிக்க விட்டா என்ன ஆகும், குதறல் விட்டாரா அந்த மாதிரி கடிக்க குதற விடுவார். உன் படிப்பு உன் படிப்பால் இப்போ கடிக்க விட போகிறாரு. படிப்பு எல்லாம் படிப்பு அளவுக்கு மாரி மூளையில் ஏற்று தான். அப்போ கிறுக்கு பிடிக்க விடணும், கரெக்டாக விடுவார். அந்த காலையில் பனி இறக்குவார், குளிர் தேசத்தை இறக்குவார், அடுத்து மழை காற்று புயல் இறக்குவார். அது வழியாக இந்த பவரை விட்ட உடனே மெண்டல் ஆயிரும். மெண்டல் ஆனவுடனே கடிக்க ஆரம்பிச்சிடுவான். கடி 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 கடின்னு அவன் பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தி வீட்டுக்குள்ளே கடிப்பான், வெளியில் கடிப்பான், போகிற இடம் கடிப்பான், எல்லா இடத்துலையும் கடிச்சு விடுவான். புரியுதா? ஏண்டா மானிட பேர் உங்களை படைச்சி விட்டு உனக்கு இவ்வளோ மூளை இருக்காடா அப்படிங்கிற கேள்வி கேட்காரு. எதுக்கு பூரா பூமி அழிக்கிறக்காடா உங்களை கொடுத்துருக்கேன்? பூமியை கண்டமானைக்கு அழித்து பூரா நாசம் பண்ணி வச்சுருக்கா. முட்டா பேகலை உங்கள் படிப்பாடா. உங்கள் படிப்பு கல்வியில் எலுமிச்சம்பழம் கனி எரிஞ்சாச்சுன்னா சைவராக்கி மூளையை பிரட்டி பித்து பிடிச்சி கிறுக்கு பிடிச்சி லூஸ் ஆக்கி விட்ருவார். ஆகுங்கடா, இதுதான் உங்களுக்கு கடைசி அத்தியாவது பழுவி. அண்டா காமுட்டா பேகலா பூமி அழிக்கிறதுக்காடா கொடுத்துருக்காரு. அறிவட்ட முட்டா பேலை சுரட்டி மண்டை பேலை ஒவ்வொருத்தையும் எழுதி வச்சுருக்கான். லூஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கான். லூஸ் கேனத்தனமாக எழுதி வச்சுருக்கான். விவசாயத்திடத்தில் எழுதி வச்சுருப்பான். விவசாய இடத்துல போய் மில்லு தொழிற்சாலை போட்டு லூசுத்தனமாக கிறுக்கு பிடிச்சி பித்து பிடிச்சி போய் அலைஞ்சி வச்சுருக்கான். அதுக்குள்ளே என்ன நடத்தான்னு பார்த்தானா? அதிகாரி பூரா பார்த்தானா? பார்க்கல. எல்லா அதிகாரியும் பித்து பிடிச்சி லூசு பிடிக்க போயிடுச்சு. புரியுதா? ஒரே பேப்பர் 50,000 1,00,000 சம்பளம் பேப்பர் ஒரே லூசில் கிறுக்கில் விட்டுட்டான். கிறுக்கில் விட்டோடனே அமைச்சர்கள் பூரா ஒரே கிறுக்காக ஆக்கி விட்டுட்டான். இவனுக்கு பூரா விவரமான பேக, இவனுங்களை பூரா கை ரேகை ஓட்டு முத்துறாங்க. இவனுக்கு கிறுக்கு ஆக்கி விட்டணும். ஒரே கிறுக்கு ஆக்கி விட்டோம்னா நம்ம நாற்காலி சேரில் உட்காந்து ஆக்கி பூரா பூமி அழித்து வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளை பேரம் பேத்தி வரைக்கும் விலைக்கு உள்ளே விட்டு மேலே எங்கேயுமே சொருவி நம்ம பொண்டாட்டி பிள்ளையில ரசித்து பார்க்கலாம்னு இருக்கான். இப்போ ஏற்கனவே மெண்டலாக போய் இருக்கியடா. அம்புட்டு அமைச்சரும் லூஸ் ஆகி போயிருக்க. என்ன காரணம்? பூமி அழித்து வச்சுருக்க, விவசாயத்தை அழித்து வச்சுருக்க, கையெழுத்து போட்டு. அதுதான் மெண்டலாக எடுத்துட்டார். மெண்டலை பூரா அமைச்சர்கள் பூரா மெண்டலாக்கி விட்ருவார். டெல்லி டு தமிழ்நாடு. அடுத்து பிரதமர் பார்த்தா 100க்கு 100 லூஸ் ஆகி பித்து பிடிச்சி போய் அலைதான். அடுத்து நிதி அமைச்சர், ஐயையோ ஒரே நிதி இங்கே இந்த நாட்டில் வசூல் பண்ணலாமா, இந்த நாட்டில் வரி வம்புகளை வாங்கலாமான்னு அது நிதி அமைச்சர் பூரா லூஸு கேடுகட்ட லூஸில் போய் உட்காந்துருக்கான் அவள் டெல்லியில். அடுத்தாப்புல குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பூரா அந்த மாநில பிறகுகளை அடக்கி ஓட்டுதாலாம். பூரா ஆக்கங்கட்ட கூவை பூரா இப்போ பித்து பிடிக்க விடுவார். படிப்பு கல்வியால் லூஸு ஆக்கி எல்லா பறவைகள் விலங்குகளை பூரா ஒரே உயிர். அதனால் அதுகளை பூரா அறுத்தறுத்திங்க. அது மாதிரி சீக்கிரமாக லூஸ் ஆகிருக்கடா. இப்போ அந்த லூஸை கணக்கை விடுதார். ஏட்டு எடுத்து பார்த்து விடுதார். ஏட்டு ஏடு உள்ள கணக்கு முக்கால்